Hi guys, this is Saravanan Sivan Raja. So நாம இதுவரைக்கும் preparation of alcohols பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் preparation of glycol பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ முதல்ல glycol அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய ஆர்கானிக் காம்பவுண்டில் ஒரே ஒரு OH இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஆர்டினரி ஆல்கஹால்ஸாக படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம படிக்க போகிற காம்பவுண்டில் வந்துட்டு 2 OH இருக்கும் கைஸ். அதாவது 2 ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னோட ஆர்கானிக் காம்பவுண்டில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதை நான் என்னென்னு சொல்லுவேன்னா டை ஆல்கஹாலிக் குரூப்ஸ்னு கூட நம்ம அதை கால் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், ஸோ ஒரு ஈத்தேன் குரூப் எடுத்துக்கிறேன். ஒரு ஈத்தேன் 2 கார்பனில் ஈத்தேன் குரூப் எடுத்து அது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 OH ஜாயின் பண்ண வச்சுக்கிறேன். இப்படி பண்ணுறது இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிளைக்கால். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் வந்து இங்கே நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். ஸோ நான் ஒரு எத்தீன் எடுத்துக்கிறேன் கைஸ். எத்தீன் இஸ் நத்திங் பட் 2 கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா நம்ம எத்தீன்னு சொல்லுவோம். இதை நம்ம யூபிஎஸ்சி நேம்லேயே பார்த்தோம் இல்லையா. எத்தீனில் நான் என்ன ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் பேஸ் ரியேஜென்ட். ஸோ பேஸ் ரியேஜென்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட் படிச்சிங்களா கைஸ், அது மாதிரி இந்த பேஸ் ரியேஜென்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ் ரியேஜென்ட் இஸ் கோல்டு ஆல்கலின் KMnO4. கோல்டு ஆல்கலின் KMnO4 இஸ் நத்திங் பட் பேஸ் ரியேஜென்ட் கைஸ். எப்படி ரெடியூசிங்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை படித்தோமோ, சோடியம் போரோ ஹைட்ரேட்டை பார்த்தோம் இல்லையா, ரிடக்ஷன் மெத்தடில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கோல்டு ஆல்கலின் KMnO4ங்கிறது வந்துட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வந்து இதை என்னன்னு சொல்லுவீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் பேஸ் ரியேஜென்ட். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இது வந்து நிறைய 1 மார்க்லேயும் கேட்குறாங்க. ஸோ KMnO4 மட்டும் கொடுத்தாங்கன்னா அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆனால் கோல்டு ஆல்கலின் KMnO4னு கொடுத்தாங்கன்னா அது ஒரு ரீஏஜென்ட் விச் இஸ் அ பேஸ் ரீஏஜென்ட். இந்த ரியாக்ஷன் நமக்கு எப்படிலாம் கேட்குறாங்கன்னா வாட் ஹேப்பன் டு எத்தீன் ரியாக்ட் வித் பேஸ் ரீஏஜென்ட்னு கேட்குறாங்க. இல்லைனா கன்வெர்ட் எத்தீன் டு கிளைகால்னு கூட கேட்பாங்க. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எத்தீன் வந்து கோல்டு ஆல்கலின் KMnO4 கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நேரடியாக ஒரு கிளைகால் வந்துடும். ஸோ இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுங்கிறதுனால இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது. அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு யூஸ் H2O. இங்கே வந்து வாட்டரும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது நடக்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த டபுள் பாண்ட் அப்படியே பிரேக் ஆகி CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, இவ்வளோ தான் கைஸ். திஸ் இஸ் கிளைகால். இது பேர் எத்திலீன் கிளைகால்னு சொல்லுவாங்க, ஆர் ஈத்தேன் 1,2 டையால்னு சொல்லிக்கலாம். ஸோ டை ஆல்கஹாலிக் குரூப் ஆர் டையால் குரூப். ஸோ இதோட பேர் ஈத்தேன் 1,2 டையால். ஈத்தேன் 1,2 டையால். ஏன்னா இங்கே பாருங்கள் 2 இருக்கிறதுனால ஈத்து, எல்லாமே சிங்கிள் பாண்ட்னால ஏன்னு, 1லையும் 2லையும் 2 OH இருக்கிறதுனால டையால். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா கன்வெர்ட் ஈத்தீன் டு ஈத்தேன் 1,2 டையால்னு கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன் டு எத்தீன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் ரியேஜென்ட்னு கேட்டிருக்காங்க. இல்லை இந்த மாதிரி எத்தீன் கொடுத்து ஆரோ மேலே கோல்டு டைல்யூட் ஆல்கலின் KMnO4னு எழுதிட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இல்லைனா எத்தீன் கொடுத்து பேஸ் ரியேஜென்ட் கூட சேர்த்தும் கேட்டிருக்காங்க. இது மாதிரி பல விதமாக கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கேட்டது கன்வெர்ட் எத்தீன் டு ஈத்தேன் 1,2 டையால். இன்னொரு கொஸ்டின் ரைட் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் அப்படியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் a very very important question guys. ஸோ நம்ம அடுத்தது இன்னொரு ரியாக்ஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.